திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 24. தென்னந்தோப்புக்கு நடுவே மிகப்பெரிய கூரை கொட்டகை போடப்பட்டிருந்தது. நிழல் முழுவதும் பரவிவிட்டாலும் இன்னும் அழுத்தமாய் ஓலை முடைந்து கொண்டிருந்தார்கள். பச்சையாகவே போட்டு பின்னிக் கொண்டிருந்தார்கள். உள்ளுக்குள் நீர் வராதிருக்க வைக்கோல் பிரிகளை போட்டு இழுத்து கட்டி கொண்டிருந்தார்கள். வேலை ஒன்றுமில்லையே, இந்த வேலையை செய்கிறேனே என்று சில இளைஞர்கள் வேகமாக குறை வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வீரர்கள் அனைவரும் கங்க தேசத்தைச் சேர்ந்தவர்கள், நல்ல சைவர்கள். சிவனை தவிர வேறு யாரையும் நமஸ்கரித்தாதவர்கள். சிவனுக்கு என்று சொன்னால் எந்த வேலையையும் செய்பவர்கள். அவர்களுக்கு மொழியை விட, தேசத்தை விட சிவன் முக்கியம். கங்க நாட்டில் உள்ள படையெடுக்கும் பொழுது ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருந்தாலும், அங்கே கலவரங்கள் நிகழ்ந்தாலும், மறைந்திருந்து சோழப்படை வீரர்களை இரவு நேரம் கங்கர்கள் தாக்கினாலும் கூட பிற்பாடு ராஜராஜன் தீவிர சைவன் என்று கேள்விப்பட்டு அந்தணர்கள் பூர்ண கலசத்தோடு வந்தும் சத்திரியர்களை கைகூப்பி வரவேற்பதும் நிகழ்ந்தது. தென்னாடுடைய சிவனை போற்றி என்று ராஜராஜன் சொல்ல, உங்கள் தேசத்துக்கு மட்டும்தான் சிவனா, எங்களுக்கு இல்லை என்று நினைத்து கொண்டீர்களா என்று கங்கர்கள் உரத்து பேச, தென்னாடு என்று நான் சொன்னது பாரத கண்டத்தை இரண்டாக பிரித்து சொல்லுகின்றேன். நீங்களும் தென்னாட்டில்தான் இருக்கிறீர்கள், நாம் எதிரிகள் அல்ல, நண்பர்கள் என்று ராஜராஜன் விளக்க, அவர்கள் ராஜராஜனை தழுவிக்கொண்டனர். அங்கும் கோவில் திருப்பணிகள் நடந்தன. திருத்தொண்டர் புராணம் பற்றி அங்கும் கதைகள் சொல்லப்பட்டன. ராஜராஜன் தலைமையில் வெகு எளிதாக கங்க தேசம் அவனை ஏற்றுக்கொண்டது. தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற பழுவூர் சிற்றரசர்கள் நண்பர்களாக மாறியது போலவே, கடம்பூர் அரசர்கள் மாறியதைப் போலவே, திருமுனைப்பாடி நாட்டு வீரர்கள் மாறியதைப் போலவே, தொண்டை நாட்டு சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்றாகி சோழ தேசத்தை வரவேற்பது போல கங்க நாடும் வரவேற்றது. சோழர்கள் குடமலை நாட்டிற்கு போன பொழுது அந்த வீரர்கள் திகைத்து போனார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் காடுகளில் ஓடி மறைந்து கொண்டார்கள். அந்த தேசத்தை வெறும் பெண்கள் மட்டுமே நிர்வாகம் செய்து கொண்டிருக்க, ராஜராஜன் அவர்களை மிக மரியாதையாக நடத்தியதை கேள்விப்பட்டு நெகிழ்ந்து போனார்கள். மேற்கு கரை ஓரமாகவே ராஷ்டிரகூடர்களை சந்திக்க தஞ்சை பெரும்படை நடந்தது. அங்கு கடும் எதிர்ப்புகள் இருந்தன. ராஜராஜன் தன் முழு வலிமையையும் காட்ட ராஷ்டிரகூடர்களும் அடிபணிந்தனர். இன்னும் சோழர்களுக்கு அங்கே எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் திறமையான நிர்வாகமும் வலிமையான படையையும் கண்டு அடங்கி இருக்கிறார்கள். மேலை சாளுக்கியத்தில் சற்று எதிர்ப்பு இருந்தாலும் கிழக்கு பக்கம் உள்ள கீழே சாளுக்கியத்தில் இருந்து நல்ல நட்புகள் வந்துவிட்டன, உறவுகள் ஏற்பட்டுவிட்டன. மனமூந்து அவர்களை ராஜராஜன் சுவீகரித்து கொண்டார்கள். சேரர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இலங்கை நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜராஜனுக்கு உண்மையான எதிரிகள் பாண்டியர்கள். ஒருபொழுதும் இந்த பாண்டியர்கள் சோழர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ராஜராஜனை அங்கீகரிக்கவில்லை. அவர்களுக்கு ராஜராஜனின் தலைமையான ஆதித்த கரிகாலன் அவனது அரசனான வீரபாண்டியனின் தலையை வெட்டி எறிந்தது இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது. தோற்றுப்போய் காட்டுக்குள் ஒளிந்து உடல் நலமில்லாமல் படுத்து கொண்டிருப்பவனை எழுப்பி தள்ளாடி எழுந்து வந்தவன் மீது பாய்ந்து ஒரே வீச்சில் அவன் சிரத்தை அறுத்தெறிந்துவிட்டு ஆதித்த கரிகாலன் கொக்கரித்ததாகவும், பாண்டியன் தலையை மட்டும் கொத்தாக எடுத்துக்கொண்டு தஞ்சைக்கு போனதாகவும், அங்கு ஈட்டியில் சொருகி வைக்கப்பட்டதாகவும் ஆபத்து உதவிகள் மூலம் பாண்டிய நாட்டிற்கு தெரிய பல வாரங்கள் அவர்கள் அழுது புலம்பினர். பழிக்கு பழி தீர்ப்பேன், சோழர் குலத்தை அழிப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறார்கள். என்றேனும் ஒரு நாள் சோழ தேசம் முழுவதும் இடித்து தரைமப்பாக்கிவிட்டு கோவேறு கழுதுகளை போட்டு உழுது பேய்க்கடுகுகளை விதைத்து அந்த கடுகு முளைத்த காட்டில் மீன் கொடியை பறக்க விடுவோம். சோழ தேசம் சென்னல் விளைகின்ற பூமி அல்ல, வெறும் கடுகு விளையும் சுடுகாடு என்று உரத்துச் சொல்லுவோம் என்று ஆவேசமும் பட்டிருக்கிறார்கள். இங்கு வந்த இந்த 10,000 வீரர்களில் ஒருவன் கூட பாண்டியன் இல்லை. ஒரே ஒரு பாண்டிய தேசத்தவன் மட்டும் சுற்றி சுற்றி வருவதாக பேசிக்கொண்டார்கள். பாண்டியனாக இருப்பவன் சோழ பூமியில் இருக்க முடியாது. அவனுக்கு உடம்பு எரியும், மனம் எரியும். என்னை அழித்த உனக்கு இந்த வந்திருக்கிற வாழ்வைப்பார் என்று சோழ தேசத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியும் அவனுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வளர்ச்சி நாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் எழும். பாண்டியர்களைத் தவிர பரதகண்டத்தின் தென்பகுதி முழுவதும் சோழ தேசத்திற்கு கட்டுப்பட்டு அதன் அன்புக்கு வசப்பட்டே இருக்கிறது. பாண்டிய தேசத்தையும் வசப்படுத்த வேண்டும். ஆனால் நாய்வாலை நிமிர்த்த முடியுமா? கருவூர் தேவர் கவலைப்பட்டார். கூரை கொட்டைக்குள் நுழைந்தார். பம் பம் மகாதேவ், ஒரு ராஷ்டிரகூட வீரன் உரக்க கத்தினான். வட இந்திய பைராகிகள் அப்படி கத்துவதுதான் வழக்கம். அவருடைய நீண்ட தாடியையும்
சடையையும் பார்த்துவிட்டு பைராகி என்று நினைத்து கொண்டு அவனை பார்த்து கரூர் தேவர் மெல்ல சிரித்தார். அவன் முகத்தை மனதில் குறித்து வைத்து கொண்டார். கங்க வீரர்கள் எழுந்து நின்றனர். சிலருக்கு அவர் யார் என்று தெரிந்திருந்தது, சிலருக்கு தெரியாது போலும். அவருடைய தோற்றம் ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது. கங்க வீரர்களுடைய இனிமையான குணம் கரூர் தேவரை கவர்ந்தது. ராஷ்டிரகூடர்கள் சற்று விலகி போனார்கள். யாரோ வருகிறார்கள், யாரிடமோ பேசுகிறார்கள், நமக்கென்ன என்று நகர்ந்து கொண்டார்கள். சாளுக்கியர்கள் இடுப்பில் கை வைத்து என்ன வேண்டும் என்பது போல் ஆத்திரமாக பார்த்தார்கள். கூரை கிழக்கு மேற்காக இருந்தது. கரூர் தேவர் மெல்ல நடந்து கூரையின் மேற்கு பக்கம் போனார். அதன் விளிம்பில் நின்றார். ஒரு மூங்கில் கிழியை எடுத்து ஒரு சதுரம் வரைந்தார். சதுரத்திற்கு நடுவே வட்டம் வரைந்தார். அங்கிருந்த மரப்பலகைகளை சீடனுக்கு சுட்டி காட்டினார். அவன் கொண்டு வந்து போட அதில் அமர்ந்து கொண்டார். முகம் துடைத்து கொண்டார். கை கூப்பினார். ஓம் நமச்சிவாய என்று நிதானமாக சொல்லத் துவங்கினார். சீடர்கள் அவர் எதிரே அமர்ந்து கொண்டனர். அவர்களும் ஓம் நமச்சிவாய என்று சொன்னார்கள். கங்க வீரர்களும் ராஷ்டிரகூடர்களும் நெருங்கி வந்தார்கள். அவர்களும் அமர்ந்து கொண்டார்கள். குடமலை வீரர்களும் தடியப்பாடி வீரர்களும் அதற்கு பின் அமர்ந்து கொள்ள சாளுக்கியர்கள் தொலைவிலேயே கைகட்டி நின்று கொண்டனர். கிட்டத்தட்ட 5000 பேர் கொண்ட கூட்டம் அமைதியாக உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கரூர் தேவர் சொல்ல பதிலுக்கு வாங்கி அதை எதிரொலித்தது. வெகு சீத்திரத்தில் அந்த கூரையின் கீழுள்ள சூழ்நிலை வேறு விதமாக மாறிப்போயிற்று. அரை நாழிகை இடைவிடாது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிட்டு மெல்ல கரூர் தேவர் கண்களை திறந்தார். எழுந்து நின்றார். வீரர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கென்று ஒரு வீடு கட்டி கொண்டு விட்டீர்கள். வீடு என்றால் அங்கு கடவுள் இருக்க வேண்டுமல்லவா? கடவுளுக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டுமல்லவா? நமச்சிவாய மந்திரம் சொன்ன இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் ஸ்தாபனம் செய்யப்படும். தினசரி நீங்கள் பூஜை செய்து கொண்டு வரலாம் என்று சொன்னார். வீரர்கள் கை கூப்பினர், கால் தொட்டு வணங்கினர். எல்லோருக்கும் திருநீர் தரப்பட்டது. ஐயா, அடிக்கடி வந்து போவீர்களா என்று ஒரு வீரன் கேட்டான். ஆஹா, வரலாம். எதற்கு? கரூர் தேவர் பதிலுக்கு கேட்டார். ஆன்மீகமான சில சந்தேகங்கள் இருக்கின்றன. நீங்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் குரு என்று கேள்விப்பட்டோம். உங்களிடம் தெரிந்து கொள்ளலாமே என்பதற்காக உங்களை வரச் சொல்கிறோம். இப்பொழுதே கேட்கலாமே. அந்த வீரன் அவருடைய பதிலை எதிர்பார்க்கவில்லை. இல்லை ஐயா, பிற்பாடு ஒரு சமயம் அதிகம் கூட்டம் இல்லாத போது. ஏன், கூட்டத்திற்கு நடுவே கேட்க முடியாத கேள்வியா? ஏதேனும் கணவன் மனைவி உறவை பற்றி கேட்கப் போகிறீர்களா? கூட்டம் வாய்விட்டு சிரித்தது. அந்த வீரன் வெட்கமடைந்தான். இல்லை ஐயா என்று அவசரமாக மறுத்தான். என்ன கேள்வி? கேளுங்கள். வீரன் மறுபடியும் தயங்கினான். பரவாயில்லை தம்பி, கேள். கடவுளை வழிபட கோவில் அவசியமா? 7 பனை உயரத்திற்கு ஒரு கோவில் தேவைதானா? கோவில் என்ற ஒன்று விஷயமில்லாமலேயே வேதங்கள் கடவுளை வழிபட்டிருக்கின்றன. வேதகால வழிபாட்டை ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு வழிபாட்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இது சரிதானா? வேதத்துக்கு எதிராக இந்த செய்கை இல்லையா என்பதே என்னுடைய கேள்வி. உன்னுடைய பெயர் என்ன தம்பி? சங்க சோழன். எந்த தேசம்? கங்க தேசம். கங்க தேசத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் நெசவு செய்பவன். சேனியர் குலத்தைச் சேர்ந்தவன். குறிப்பாய் புடவைகளுக்கு சரிகை கரை சேர்ப்பவன். அடேப்பா, வாட்டசாட்டமாக இருக்கிறாயே. ஆம், வணிகர்களாக நாங்கள் போர் பயிற்சியையும் பெற்றிருக்கின்றோம். நல்லது, மிக நல்ல கேள்வி. நாளை வரும்பொழுது இதற்கு விரிவான பதில் சொல்லுகிறேன். இந்த பதில் தனக்கு தேவை என்று நினைப்பவர்கள் மட்டும் அப்போது இருப்பார்கள் அல்லவா? எல்லோருக்கும் இந்த கேள்வியும் இந்த பதிலும் தேவையில்லை, சரிதானா என்று கரூர் தேவர் கேட்க பல பேர் ஆம் என்று தலையசைத்தார்கள். உங்களுக்கு நல்லபடி உணவு கிடைக்கிறதா? கிடைக்கிறது. இன்னும் என்ன விதமான வசதிகள் வேண்டும் என்று கேளுங்கள். தரை ஈரமாக இருக்கிறது. களிமண் பூசி மெழுகினாலும் பக்கவாட்டிலிருந்து சாரல் அடித்து தரையை ஈரமாக்கி விடுவதால் வேறு வழி ஏதேனும் இருக்குமா என்று பார்க்க வேண்டும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. கருங்கல் பாறைகள் அதிகம் வரப்போகின்றன. பாறைகள் செதுக்கப்பட போகின்றன. இந்த இடங்களில் மெல்லிய கற்பலகைகளை பரப்பியிட்டு விடலாம். ஐயா, பாறைகள் கூட சூடானது. இங்கு ஏதேனும் செங்கல் சூளை இருக்கிறதா? கங்க தேசத்தில் மலைகள் அதிகம். தரை மண்ணாக இருந்தால் தாங்காது. எனவே தட்டை செங்கல் செய்து அதை தரையில் பரப்பி அதன் மீது சுண்டப்பூச்சு கொடுத்து விடுவோம். தரை கெட்டியாகிவிடும். சாரி. ஆம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மேலே செங்கல் பரவி விடலாம். அதில் ஒன்றும் சிரமம் இல்லை. இப்பொழுதே நான் செங்கலுக்கு சொல்லிவிடுகிறேன். ஐயா, நீங்கள் அனுமதி கொடுத்தால் இப்படிப்பட்ட செங்கல் பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். வேறு ஒருவன் முன் வந்தான்.
உனக்கு அது தொழிலோ? ஆம், சூளை போடுவதுதான் எங்கள் வேலை. சுவருக்கு உண்டான செங்கல் வேறு, தரைக்கு உண்டான செங்கல் வேறு, கூரைக்கு உண்டான செங்கல் வேறு. அதை தவிர ஓடுகளும் பானைகளும் செய்வது எங்கள் வழக்கம். அதற்கு உண்டான செங்கல்லை நான் வடிவமைத்து கொடுக்கிறேன். அச்சு தயாரிக்க மரத்தச்சர்களின் உதவி வேண்டும் என்று அந்த போர் வீரன் சொல்ல, கருவூர் தேவர் அவனை தன்னோடு வரச் சொன்னார். மற்ற வீரர்களிடம் குசலம் கேட்டார். சாளுக்கிய வீரர்கள் மட்டும் தள்ளியே நின்றிருந்தனர். அவர்களை பார்த்து புன்னகை செய்தார். சாளுக்கியர்களா? முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. நலமா என்று விசாரிக்க அவர்கள் நிதானமாக தலையசைத்தார்கள். அவர்களிடம் கோபம் இல்லை, ஆனால் நெருங்கி பழகுவதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. கருவூர் தேவர் கூரையை விட்டு வெளியே வந்து, ஒரு 10 பேர் என்னோடு வாருங்கள் என்று சொன்னார். அவர்களை அழைத்து கொண்டு மறுபடி ராஜராஜ பெருந்தச்சரின் மாளிகைக்கு போனார். பெருந்தச்சர் வேறெங்கோ போயிருந்ததால் 2ஆம் கட்ட கதவு சாத்தி இருந்தது. பெருந்தச்சரின் இளைய சிற்புகளை கதவை திறக்கச் சொன்னார். அவர்கள் தயங்க மெல்லிய அதட்டலில் அவர்களை விலகச் சொன்னார். தானே கதவு திறந்தார். உள்ளே பூந்தார். 10 வீரர்களையும் அருகே அழைத்தார். பட்டுத்துணியை விளக்கி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் மாதிரியை காட்டினார். அந்த கங்க வீரர்களையும் தடிகைப்பாடி வீரர்களும் குடமலை வீரர்களும் ராஷ்டிரகூட வீரர்களும் திகைத்து போனார்கள். இதேபோல் எனக்கு ஒரு கனவு வந்தது, இதேபோல் கனவு வந்தது, ஒரு கணவன் ஒரு வீரன் கூறினான். மற்றவர்கள் மாதிரியையே சுற்றி சுற்றி வந்தார்கள். உட்கார்ந்து பார்த்தார்கள், நின்று பார்த்தார்கள், கன்னத்தில் கை வைத்து வியந்து பார்த்தார்கள், கை கூப்பினார்கள், தலைக்கு மேல் கரவுயர்த்தினர், மெல்ல கண்கள் பணிக்க தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டனர். கருவூர் தேவர் மறுபடியும் அழைக்க வெளியே வந்தனர். உங்களை சார்ந்த வீரர்களிடம் எவ்வளவு பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று தயவு செய்து சொல்லுங்கள். இது சாதாரண வேலை இல்லை என்று சாளுக்கிய வீரர்களிடம் தெரிவியுங்கள். உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போய்விடக்கூடாது. உறுதியான, அமைதியான, தெளிவான ஒற்றுமை உங்களிடம் இருந்தால்தான் இந்த சிவ ஆலயம் எழுப்பப்பட முடியும். நீங்கள் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சைவனின் நின்ற முறையில் உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று கருவூர் தேவர் சொல்ல, அந்த வீரர்கள் காலில் விழுந்து வணங்கினர். நிச்சயம் உதவி செய்வோம் என்று சொன்னார். அவர்களிடமிருந்து விடைபெற்று தங்களுடைய கூரை நோக்கி வேகமாக போனார்கள். மற்றவர்களிடம் பரிமாறிக்கொள்கின்ற ஆவேசம் அந்த நடையில் தெரிந்தது. கருவூர் தேவர் தேவரடியார்களின் இல்லம் நோக்கி திரும்பினார். ஒரு இளைய சிற்பி அரண்மனை வாசலில் உபசேனாதிபதிகளோடு பேசிக்கொண்டிருந்த ராஜராஜ பெருந்தச்சரிடம் கோவில் மாதிரி வடிவம் அடிமை வீரர்களுக்கு கருவூர் தேவரால் காட்டப்பட்டதை விவரித்து சொன்னான். ராஜராஜ பெருந்தச்சர் கோபமானார். அந்த கிழவன் கருவூராரை இனி மாளிகைக்குள் எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்கக்கூடாது என்று நமது மாளிகை தொண்டை மண்டல வீரர்களுக்கு கட்டளையிட்டு என் பெயரை சொல் என்று கர்ஜித்தார். பசுக்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டு அந்த சிறிய குதிரைப்படை காவிரி ஆற்றில் இறங்கியது. தட்டையான ஒரு பெரிய பரிசிலை படகோட்டியிடம் சோழ வீரர்கள் இறுகப்பிடித்திருந்த குதிரைகளோடு அந்த அறுவர் படைப்பரிசிலில் இறங்கியது. குதிரைகள் கால் மாற்றி மிரண்டதால் பரிசில் வேகமாக ஆட்டம் கண்டது. ஒரே ஒருவரை தவிர மற்ற வீரர்கள் குதிரையிலிருந்து பரிசலில் குதித்து குதிரைகளை இறுக்கமாக பிடித்து சமாதானம் செய்தார்கள். ஒரே ஒரு வீரன் மட்டும் குதிரையிலிருந்து இறங்காமல் எதிர்கரையில் உள்ள பசுமையை வியப்போடு பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய குதிரை மற்ற குதிரைகளைப் போல் அதிக ஆட்டம் போடாமல் மௌனமாக இருந்தது. பயமின்றி கால்களை அகற்றி வைத்து உறுதியாய் நின்றது. மற்ற வீரர்கள் கட்டளையிட பரிசலை கோல் போட்டு தள்ளினார்கள். எதிர்கரையை நோக்கி பரிசில் போயிற்று. அந்த வீரனுக்கு 30 வயதுக்கு மேல் இருக்கும். நல்ல உயரம், அழுத்தமான உடம்பு, உறுதியான முகவாய், பிடைப்பான மூக்கு, புருவத்தில் முடி அதிகம் இருந்தது. உதட்டில் மெல்லிய அலட்சியமும் பிடிவாதமும் இறுகி கிடந்தன. கண்கள் மிக கூர்மையாக இருந்தன. இடைவிடாத அந்த வீரன் வலக்கை விரல்களை அசைத்து கொண்டே இருந்தான். தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று அந்த அசைவுகள் காட்டின. சற்று திரும்பி காவிரி ஆற்றின் வலப்புறம் பார்த்தான். அங்கே பசுமை சற்று குறைவாக இருந்தது. ஒரு தேசத்தின் பசுமைக்கு நீர்வளம் மட்டும் காரணமல்ல, மண் வளம் மிகவும் முக்கியம். பிறகு மனிதர்களின் உழைப்பும் அவசியம். ஏரியிலிருந்து இதோ இந்த காவிரி நதி வரை பல இடங்களில் தரிசு நிலம் இருப்பதை காண முடிகிறது. சமன் செய்து வயல்வெளிகளாக மாற்றலாமே என்று கிராமத்து மக்களை கேட்ட பொழுது